Hi friends, welcome back to my channel Healthy Tamil Cooking USA. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட் வெஜ் quesadillas. இது நான் leftover rotis வச்சு செஞ்சிருக்கேன். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Healthy Tamil Cooking USA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வெஜ் quesadilla செய்யறதுக்கு ஒரு panல ஒரு டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு half வெங்காயத்தை நல்லா ஃபைனா சாப் பண்ணி சேருங்க. அது கூடவே ஒரு அரை capsicum-ஐயும் நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி சேருங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சாப் பண்ண கேரட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாம் ரொம்ப வதங்கணும்ன்ற அவசியம் இல்லை, கொஞ்சமா ஸ்லைட்டா வதங்கினாலே போதும். எல்லாம் வதங்கினதோ இதுக்கேற்ற மாதிரி சால்ட் சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சாட் மசாலா சேர்த்துருக்கேன். ரொம்ப சாட் மசாலா சேர்த்திங்கன்னா ரொம்பவே புளிக்கும். ஸோ அதனால் ஒரே ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே ஒரு பெரிய உருளைக்கிழங்க தோல் உரித்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மசிச்சு விடுங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா மேஷ் ஆகி ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ நம்ம quesadilla-க்குள்ள வைக்க போகிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் உங்களுடைய லெஃப்டோவர் ரொட்டீஸ் எடுத்து லைட்டாக வார்ம் பண்ணுங்க. வார்ம் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச quesadilla ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு மூடுங்க. ஒரு சைடில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு சைடை அதுக்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ சீஸ் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மொசரல்லா சீஸ் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட எந்த சீஸ் இருந்தாலும் நீங்கள் அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை ஆஃபாக மூடுங்க. ஃபோல்டு பண்ணி எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பாக்கெட்ஸ் மாதிரி வரும். இப்போ இந்த 2 சைட்லேயும் ஸ்லைட்டாக கொஞ்சமாக பட்டர் தேய்ச்சி கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. நீங்கள் பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கும் உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இப்போ நல்லா quesadillas நல்லா குக் ஆகிருக்கு. இதை எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணும்போது இதை ட்ரையாங்கிள்ஸாக கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா பசங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ கிட்ஸோட ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட் வெஜ் quesadilla உங்களோட லெஃப்டோவர் ரொட்டீஸை வச்சு ஈஸியாக பண்ணியாச்சு. இது போல் ஈஸி ரெசிபீஸ் அண்ட் டெய்லி லன்ச் மெனு தெரிஞ்சுக்க ஹெல்தி தமிழ் குக்கிங் USA சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.